திருப்பதி ஏழுமலையானுக்கு கடன் கொடுத்தவர்னா அது குபேரர். குபேரரிடம் செல்வம் சேர்ந்ததற்குண்டான ரகசியம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? பிரம்மனுடைய மகனான புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் தான் விஸ்ரவசு. இவருக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவிக்கு பிறந்தவர் குபேரர். 2வது மனைவிக்கு பிறந்தவங்க ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்பனகை. பெற்றோர் குபேரனுக்கு வைத்த பெயர் வைஷ்ரவணன். ஆரம்ப காலத்துல இலங்கை ஆண்டது வைஷ்ரவணன் தான். ஆனா ராவணன் நிறைய தவங்கள் அனைத்துமே செய்து எப்படியோ ஆட்சி அனைத்துமே பிடுங்கி வைஷ்ரவணனை காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. தீவிர சிவபக்தனான வைஷ்ரவணன் ஊர் ஊரா சுற்றி கடைசியா காசி மாநகருக்கு போயிடுவாரு. அங்க விஸ்வநாதரை கண்டதுமே தன்னுடைய வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கமுமே இல்லாம கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் தவம் புரிவாரு. தவத்தின் பலனா எழக்கூடிய அக்னிசோடு கைலாயத்தை தொடும். உடனே ஈசன் இனியும் தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரங்களை வாரி வழங்க கிளம்பிடுவாரு. இழந்த இலங்கைக்கு பதிலாக அலகாபுரி பட்டணத்தை உருவாக்கி தருவாரு. கூடவே உலகத்தினுடைய நிதிகள் அனைத்துமே நிர்வகிக்கும் பொறுப்பையும் கொடுத்து குபேரர் அப்படிங்கிற பெயரோடு விளங்க செய்வாரு. வடக்கு திசையினுடைய அதிபதி அஷ்டதிக் பாலகர்கள் ஒருவராகவும் குபேரர் விளங்குவாரு. செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையா குபேரனையும் நியமிப்பாரு சிவபெருமான். தேவலோகத்தினுடைய நிதியமைச்சரும்